பொருளாதார நெருக்கடியினால் மத்திய அதிவேக வீதியின் கடவத்த மீரிகமவுக்கு இடையிலான கட்டுமான பணிகள் 2022 ஆண்டு நடுப்பகுதியில் இடைநிறுத்தப்பட்டன. குறித்த கட்டுமான பணிகள் இன்று மீள ஆரம்பிக்கப்பட்டதுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. අධිවේගී මාර්ගශාලා පද්ධතිය සමග එකිනෙක සම්බන්ධ කෙරෙන ව්‍යාපෘතියේ වැඩ කටයුතු ආරම්භ කිරීමයි මේ මොහොතේදී මේ සංකේතවත් වන්නේ. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர் டி செங் ஹாங், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அதிவேக வீதியின் கடவத்தைக்கும் மீரிகமவுக்கும் இடையில் 37 கிலோமீட்டர் தூரம் உள்ளதுடன் இந்த கட்டுமான பணிகளை 2028 ஆண்டு நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. In the past few years, due to well-known reasons, கடந்த சில வருடங்களில் சில காரணங்களினால் மத்திய அதிவேக வீதியின் கட்டுமான பணிகளின் முதற் பகுதியை குறைந்தபட்ச திறனுடன் முன்னோக்கி கொண்டு செல்ல நேர்ந்தது. அதிர்ஷ்டவசமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதை அடுத்து இலங்கை புதிய உயிர்ப்புடன் புதிய யுகத்திற்குள் நுழைந்துள்ளதுடன் வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து பிரதானமாக திருப்பு முனைகளை எட்டியுள்ளது. சீன அரசாங்கம், நிதியமைச்சு, MCC நிறுவனம், சீனா இலங்கைக்கிடையிலான நீண்டகால உறவை மனதில் வைத்து இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்கள் வழங்கும் ஒத்துழைப்பினால் பல்வேறு சிரமங்களை வெற்றி கொண்டிருக்கின்றோம். வேலை திட்டத்தின் பணிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இலங்கையுடன் இணைந்து செயற்படுவோம். To actively push forward the full resumption of the project. 22 ආර්ථික අර්බුදයත් එක්ක දූෂණ, වංචා, අක්‍රමිකතා, අයහපත් කළමනාකරණය 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடியுடன் ஊழல் மோசடி, மோசமான முகாமைத்துவம் இவ்வாறான பல விடயங்களினால் இந்த திட்டத்தினை நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. வங்கியின் வட்டி, வெள்ளத்தினால் இந்த பகுதிக்கு ஏற்பட்ட இழப்புகள், மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்பன அடங்கலாக பொருளாதார நெருக்கடியினால் இந்த திட்டத்திற்கான செலவில் 35 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலுத்த வேண்டியுள்ளது. நாட்டிற்கு சிறந்த தலைவர் கிடைக்காமையினால் ஏற்படும் பொருளாதார இழப்பீடு, களவு, வீண் செலவு ஏற்படுவது மாத்திரமல்லாமல் எமது அமைச்சிலும் 2 மோசமான விடயங்கள் காணப்பட்டன. அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரியும். அதில் ஒன்று அதிவேக வீதி, அடுத்தது பண்டாரநாயக்க விமான நிலையம். பொருளாதார நெருக்கடி, மோசமான முகாமைத்துவத்தினால் இந்த திட்டத்திற்கு மேலதிகமாக 3500 கோடி செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்க முடியாமல் உள்ளது. 5000 கோடி செலுத்த வேண்டியுள்ளது. நெருக்கடிகளை தாண்டி இன்று இந்த திட்டத்தினை முன்னெடுப்பது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 திட்டங்கள் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றன. கடவத்தை மீரிகம ஊடாக கண்டியை இணைக்கும் திட்டம் 500 மீட்டர் தூரம் கொண்ட திட்டமாக 15 மாதங்களில் டிசம்பர் மாதத்தில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். அடுத்த திட்டம் 37 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. கடவத்தையிலிருந்து மீரிகம வரையானது. அதனை பூர்த்தி செய்வதற்கு 32 மாதங்கள் செல்லும். 2028 ஆண்டு சிங்கள தமிழ் புது வருடத்தில் இந்த அதிவேக வீதி திட்டத்தினை பூர்த்தி செய்ய முடியும். සිංහල දෙමළ අලුත් අවුරුද්ද වෙනකොට අපි මේ அதிவேக මාර්ගය සම්පූර්ණ කරනවා. නීතියේ විධානය ආධිපත්‍ය තහවුරු කරන්න ඕන මේ රටේ. අපි දන්නවා අපේ රටේ නීතියක් තිබුණා. சட்டத்தின் கட்டளைகள் மற்றும் சட்டவாட்சியை இந்த நாட்டில் உறுதிப்படுத்த வேண்டும். திமிங்கிலங்களும் சுறாக்களும் தப்பிச் செல்லும் நெத்திலி பிடிபடும் சட்டம் ஒன்று நமது நாட்டில் இருந்தது. சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் என்ற கோட்பாட்டிற்கு நாம் உயிரிட்டுகிறோம். இதனால் எவரும் நினைக்காத இடங்களுக்கு ஒருபோதும் சட்டம் நெருங்காது என நினைத்திருந்த இடங்களுக்கு எப்போதும் தாம் சட்டத்திற்கு மேல் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி சட்டம் நெருங்குகிறது. நினைவிற்கொள்ளுங்கள், அதனை எந்த ஒரு சக்தியாலும் மீள திருப்ப முடியாது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். சட்டத்தின் முன் அனைத்து பிரஜைகளும் அடிபணிய ஒரு நாட்டை நாம் உருவாக்குவோம். சட்டத்தின் வீழ்ச்சி மற்றும் இந்த அரசியல் கலாசார சீர்குலைவின் விளைவாக ஆயுதம் ஏந்திய திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் இரையாக எமது நாடு மாறியது. சில வேளைகளில் இந்த திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்கள் நாம் வெளியில் காண்கின்ற இந்த அரசுக்கு சமமான ஒரு கருப்பு அரசாங்கத்தை உருவாக்கி செயற்படுகின்றன. அவர்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கின்றன. சட்ட ரீதியான இராணுவத்தினர் அவர்களது போதைப் பொருளை போக்குவரத்து செய்கின்றனர். அதனை கட்டுப்படுத்த வேண்டிய போலீசாரே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றனர். அதனை கட்டுப்படுத்துவதற்காக கொள்கை ரீதியிலான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டிய அரசியல் தரப்பினர் அதற்கு துணையாக இருக்கின்றனர். சட்டவிரோத கடவுச்சீட்டுகளை தடுக்க வேண்டிய குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அவர்களுக்கு சட்டவிரோத கடவுச்சீட்டுகளை வழங்குகிறது. அவர்களுக்கு மோட்டார் வாகனங்களை பதிவு செய்து கொடுக்கின்றனர். சட்ட ரீதியிலான மோட்டார் வாகனங்களை பதிவு செய்ய வேண்டிய நிறுவனம் அதனையும் செய்கிறது. அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பையும் குறித்த நிறுவனமே வழங்குகிறது. ஆகவே இந்த வெளியில் தெரிகின்ற அரசுக்கு சமமான பாதாள அரசு ஒன்றை இந்த திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் உருவாக்கியுள்ளனர். ஆங்காங்கே துப்பாக்கி சூடு நடத்துகின்றமை, போதைப் பொருள் அச்சுறுத்தல், வார்த்தைகளில் மிரட்டுவது போன்ற பாரிய சமூக விரோத செயற்பாடுகளால் நிறைந்த பாதாள அரசு ஒன்று உள்ளது. நாம் உங்களுக்கு ஒன்றை கூறுகிறோம், இந்த பாதாள அரசை நாம் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவோம்.
විශාල සමාජ අපරාධ වලින් ගහන වෙච්චි යටිපිම්ගත රාජ්‍යයක් තිබෙනවා. අපි ඔබට එකක් කියන්නම්. මේ යටිපිම්ගත රාජ්‍ය අපි සහතික වශයෙන් අවසන් කරනවා.